الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين محمد بن إسماعيل ونفعنا بعلومه آمين. من مضمض واستنشق من غرفة واحدة. ஒரு கையில் நீரில் மின் குருஃபத்தின் வாஹிதா, ஒரு கை நீரில் வாய் கொப்பளிப்பவர், மூக்கை சிந்துபவர், ஒரு கையில் நீர் எடுத்து அந்த நீரினால் வாயையும் கொப்பளிக்கிறது, மூக்கையும் சுத்தம் செய்கிறது. இது தலைப்பு. இது வஸ்லு. மூக்கையும் வாயையும் ஒரே நேரத்தில் ஒரு கை நீரினால் எடுத்து, இப்படின்னு சில பேருடைய கருத்து இருக்கிறது. நாம் வாய்க்கு தனியாக தண்ணீர் எடுப்போம், 3 தடவை வாயை கொப்பளிப்போம், மூக்குக்கு தனியாக தண்ணி எடுத்து 3 தடவை சுத்தம் செய்யும். இது ஃபஸ்லு. வஸ்லு ஃபஸ்லு. ஒரே நேரத்தில் வாயையும் மூக்கையும் சுத்தம் செய்கிறது அது சிறந்ததா, தனித்தனியாக வாயை தனியாக மூக்கை தனியாக அது சிறந்ததா? இப்போ அஃதல் தான். ஜாயிஸா ஜாயிஸ் இல்லையாங்கிற பேச்சு இல்லை. இமாம் புகாரி கூட மன்மதமாதன்னு போட்டிருக்கிறார். அவர் இப்படி சில பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் இமாம் புகாரியும் நம்முடைய கருத்தில் தான் இருக்கிறார். தனித்தனியாக தண்ணி எடுத்து சுத்தம் செய்கிறது தான் சிறப்பிற்குரியதுன்னு சொல்லி. به قال حدثنا مسدد قال حدثنا خالد بن عبد الله قال حدثنا عمرو بن يحيى عن أبيه عن عبد الله بن زيد أنه أفرغ من الإناء على يديه. பாத்திரத்திலிருந்து 2 கையின் மீதும் ஊற்றினார்கள். ஃபகஸலஹுமா, கழுவினார்கள் 2 கையையும். சும்ம கஸல அவ் மதுமத வஸ்தன்ஷக மின் கஃபத்தின் வாஹிதா. அடுத்து ஒரு கை நீர் எடுத்து மூக்கை சுத்தம் செய்தார்கள், வாயை கொப்பளித்தார்கள். ஃபஃஅல ذلك ثلاثة, 3 தடவை செய்தார்கள் இதை. ஃபகஸல யதைஹி இலல் மிர்ஃபகைன்,
வாக்கியம் விட்டுருக்கோ? முகத்தை கழுவுறது வந்திருக்கா? வாசி. அப்புறம் முகத்தை கழுவுறது எங்கடா காணும்? சும்மா கசல வஜிஹு வ கசலஹுமா. சும்மா கசல வஜிஹுன்னு வச்சுக்கணும். வகசல எதைஹி இல் மிர்ஃபகைன் மர்ரத்தைன் மர்ரத்தைன் வ மசஹ பிராசிஹி மா அக்பல வ மா அதுபர. முன்பக்கத்திலிருந்து பின்பக்கம், பின்பக்கத்திலிருந்து முன்பக்கம் தலையை மசகு செய்தார்கள். வகசல ரிஜிலைஹி இல் கஅபைன் சும்ம கால ஹாகதா உலூஉ ரசூலில்லாஹ். நமக்கு அசல் பிரச்சனை மின் கஃபத்தின் வாஹிதா. மின் மலுமல வஸ்தன்ஷக மின் கஃபத்தின் வாஹிதா. யாரெல்லாம் மலுமலாவும் இஸ்தின்ஷாக்கும் ஒரு கை நீரினால செய்யணும்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். ஷாஃபி மதுஹபுலையும் அப்படி தான் இருக்கோ? ஷாஃபி மதுஹபுடைய ஃபிக்குகளை எப்படி இருக்குது? மூக்குக்கு தனியாக தண்ணி எடுத்து வாய்க்கு தனியாக தண்ணி எடுக்கிறதா, சேர்ந்தா மாதிரியா, தனித்தனியா? ஆனால் இமாம் புகாரி இந்த கருத்தை அஃபுதல்னு ஏற்றுக்கல. வாக்கியம் போட்டதுலேயும் தெரியும், மண் போட்டிருக்கா, யாரோ ஒருத்தர் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி. நம்ம இடத்துல மூக்குக்கு 3 தடவை, வாய்க்கு 3 தடவை, 6 தடவைன்னு வந்துடும். இதுதான் அஃபுதல், மிக சிறந்த முறை. இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி இடத்துல 2 ரிவாயத்து இருக்குது. ஒரு ரிவாயத்து தனித்தனியாக, மூக்குக்கு தனியாக, வாயுக்கு தனியாண்டு. இன்னொரு ரிவாயத்து இருக்குது சேர்ந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி. இமாம் மாலிக் ஃபி ரிவாயத்தின், இமாம் ஷாஃபி ஃபி ரிவாயத்தின். ஒரே ஒரு கையில் எடுத்து ஒன்றா சேர்ந்து செஞ்சால் கூடும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பிரித்து செய்கிறது தான் முஸ்தஹப்பாக இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸ் என்ன? மின் குர்ஃபத்தின் வாஹிதின் அர்த்தம் மின் கஃபின் வாஹிதின், லா மின் கஃபைன். முகத்தை கழுவணும்டா 2 கையையும் வச்சு முகத்தை கழுவுவோம். ஆனால் மூக்குக்கு 2 கஃபு தேவையில்லை, 1 கஃபுனால வாய்க்கு தண்ணியை ஊற்றினா போதும். இப்படி ஊற்றின அவசியம் இல்லை. இந்த மின் கஃபின் வாஹிதின் இதான் இந்த ஹதீஸுக்கு நம்ம பொருள் சொல்கிறோம். இல்லைன்னு சொன்னால் சுருக்கமாக இப்படியே செய்யலாம். 2 கையை எடுத்து தண்ணி எடுத்து வாயில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு கையில் தண்ணி எடுத்து போட்டுக்கலாம் சொல்லி. பாபு மஸ்ஹிர் ரஅசி மர்ரா. தலைக்கு ஒரே ஒரு தடவை தான் மசகு செய்கிறது. அழுத்தமாக போட்டாக இமாம் புகாரி. அப்போ 3 தடவை மசகு செய்யணுங்கிற கருத்து இருக்குது. இமாம் ஷாஃபியுடைய கருத்து. ஏறக்குறைய அவங்க தான் தனியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இமாம்களில். இமாமுல்லா ஆலம், இமாம் மாலிக், இமாம் அஹமத் எல்லாமே மசகு விஷயத்தில் ஒரு தடவை செய்கிறது தான். முழு தலையையும் ஒரு தடவை செய்கிறது. நிறைய ஆதாரம் ஒரு தடவைக்கு தான் இருக்கிறது. இமாம் ஷாஃபி மட்டுமே
3 தடவை முஸ்தஹப்புங்கிறாங்க, சுன்னத்துன்னு கூட சொல்லலை, 3 தடவை முஸ்தஹப்புங்கிறாங்க. به قال حدثنا سليمان بن حرب قال حدثنا وهيب قال حدثنا عمرو بن يحيى عن أبي قال شهدت عمرو بن أبي حسن سأل عبد الله بن زيد. உதுவுடைய விஷயத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எல்லாம் அப்துல்லா இப்னு ஸைதுடைய ரிவாயத்தான் வரும். அன் உதுஇன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதஆ பிதௌரின் மின் மாயின் ஃபதவல்லஅ லஹும் ஃபகஃபஅஹு அலா யதை தண்ணீரை ஊற்றினார்கள். வசலஹுமா தலாசா, 2 கையையும் 3 தடவை மணிக்கட்டு வரைக்கும் கழுவுனாங்க. சும்மா அதுகல யதஹு ஃபில் இனா, சம்பின் உள்ளே கையை விட்டாங்க, பானையின் உள்ளே கையை விட்டாங்க. ஃபமதுமத வஸ்தன் ஷக வஸ்தன் சர சலாசன் பிசலாசி கரஃபாத் மின் மாயின். 3 கையை கொண்டு தண்ணி எடுத்து 3 தடவை வாயை கொப்பளிச்சாங்க, மூக்க சிந்தினாங்க. சும்மா அதுகல யதஹு ஃபில் இனாயி வகஸல வஜ்ஹஹு ஸலாஸா. சும்மா அதுகல யதஹு ஃபில் இனாயி வகஸல யதைஹி இலல் மிர்ஃபகைன் மர்ரத்தைன். சும்மா அதுகல யதஹு ஃபில் இனாயி ஃபமஸஹ பிராஸிஹி فأقبل بيده وأدبر بها. ثم أدخل يده في الإناء, கடைசியாக பானைக்கு உள்ளால கையை விட்டு غسل رجليه. حدثنا موسى قال حدثنا وهيب وقال مسح برأسه مرة. இப்போ மசஹில் தக்கராறு இல்லை, ஆனால் முன்னாலேருந்து பின்னாலேருந்து முன்னால் வருது. அந்த 2 அசைவும் சேர்த்து ஒரு அசைவு தான், கணக்கு போடக்கூடாது. முன்பக்கத்துலேருந்து பின்னால் போகணும், அது ஒன்று. பின்பக்கத்துலேருந்து முன்னால் வரணும், அது ஒன்று. 2 சேர்ந்து தான் ஒரு மசஹ். பாபு உதுஇ ரஜுலி மஅ இம்ரஅத்திஹி وفضل وضوء المرأة وتولى عمر رضي الله عنه بالحميم ومن بيت نصرانية. ஒரு கணவர் தன்னுடைய மனைவியோட சேர்ந்து ஒழு செய்கிறது, புருஷனும் மனைவியும் சேர்ந்து ஒரு பானை தண்ணியை எடுத்துக்கிட்டு, அவர் கொஞ்சம் சாட்சி, இவங்க கொஞ்சம் சாட்சி. ஃபதுலி உதுஇல் மர்ஆ, மனைவி ஒழு செஞ்சிட்டு அதுக்கு பின்னால் ஒரு பாதி பானை மீறுதுன்னு சொன்னால் அந்த மிஞ்சிய தண்ணீரில் ஒழு செய்கிறது, இதுவும் கூடும். ஆம்பளை பொம்பளை தொட்ட தண்ணி ஆம்பளை செய்யக்கூடாது, ஆம்பளை தொட்ட தண்ணி பொம்பளை செய்யக்கூடாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வதவல்லா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பில் ஹமீம், வெந்நீர் சுடு தண்ணியில் உமர் ஒழு செஞ்சுருக்கிறான். பச்சை தண்ணியிலையும் ஒழு செய்யலாம், சுடு தண்ணியிலையும் ஒழு செய்யலாம். வமின் பைத்தி நஸ்ரானியா, ஒரு கிறித்துவ பெண்மணியின் வீட்டிலிருந்தும் ஒழு செஞ்சுருக்கிறான். ஆகவே முஸ்லிம்கள் வீட்டு தண்ணி எடுத்து தான் ஒழு செய்யணும் இல்லை. முஸ்லீம் வீட்டு தண்ணி, ஹிந்து வீட்டு தண்ணி, கிறிஸ்து வீட்டு தண்ணி சுத்தமாக இருக்கணும். எந்த மதத்துக்காரங்கிற பேச்செல்லாம் இல்லை.
به قال حدثنا عبد الله بن يوسف قال حدثنا مالك عن نافع عن ابن عمر أنه قال كان الرجال والنساء يتوضؤون في زمان رسول الله صلى الله عليه وسلم جميعا. நபியுடைய காலத்திலே ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே பாத்திரத்தில் ஒது செய்வாங்க. பெண்கள் சொன்னால் அவங்கவுங்க வீட்டு பொம்பளைன்னு அர்த்தம். அந்நிய பொம்பளையும் அந்நிய ஆணை உக்காந்துக்கிட்டு ஒரு பானையில் தண்ணி எடுத்து ஒது செய்கிறதுன்னு கணக்கு போட்டுறாரு. ஹம்பலி மதுஹபில் ஒரு கருத்து இருக்கிறது. பெண்கள் ஆண்கள் இல்லாத போது தனியாக இருக்கும்போது தண்ணியை பயன்படுத்தினா ஆம்பளையுடைய மிச்சமுள்ள தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது. இதா தஹலத்து பில்மாய் வஸ்த அமலத்து லா யஜூசு லிர்ரஜுலி இஸ்திமால ஃபதுலிஹா. இப்படியாக ஒரு நிபந்தனை போடுறான். ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து இருந்து செய்கிற மசாலா வேறு, தனித்து இருக்கும்போது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற இமாம்களிடத்தெல்லாம் ஜாயிஸாக இருக்கிறது. இமாம் புகாரியும் மற்ற இமாம்களை மாதிரி உள்ள கருத்து தான் இதில் கொண்டிருக்கிறான். பாபு சப்பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலு அஹு அலல் முஹ்மா அலை. மயக்கம் வந்தவரின் மீது, மயக்கம் கீழே உந்து கிடக்கிறார், அவரின் மீது நபி ஒலு செஞ்ச தண்ணியை ஊத்துறது வலு அஹு. சமீது ஜாபிர் யகூலு ஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஊதுனி வான மரீதுன். உடம்பு சரியில்லாமல் இருக்கிற நான், என்னை நோய் விசாரிக்க வராங்க நபி அவர்கள். லா ஆக்கிலு, என்ன நடக்குது ஏது நடக்குது என்பதை விளங்காமல் இருக்கிறேன். உணர்வு இல்லை. லா ஆக்கிலு பத்தவல்லா வசப்ப. வந்த நபி ஒலு செஞ்சாங்க, ஊத்துனாங்க. அலைய, என் மீது, மின் ஒலுஹி, ஒலு செஞ்ச நீரை எடுத்து, அக்கல்த்து, உடனே தெளிவு வந்துருச்சு எனக்கு, மயக்கம் போயிடுச்சு. அக்கல்த்து ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் லிமனில் மீராஸ் இன்னமா யரிசுனு கலாலா. என்னுடைய சொத்து யாருக்கு கிடைக்கும்? நான் மௌத்தா போனால் என்னுடைய சொத்து யாருக்கு கிடைக்கும்? லிமனில் மீராஸ் இன்னமா யரிசுனு கலாலா. என்னுடைய வாரிசுகள் கலாலாவாக இருக்கிறாங்களே, சொத்தை பெற்றுக்கொள்ள மாதிரி ஆள் இல்லையே. வனஸலத் ஆயத்துல் ஃபராயில் யஸ்தஃப்தூனக் குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபில் கலாலா. இசால வரும். யஸ்தஃப்தூனக் குலில்லாஹு யுஃப்தீக்கும் ஃபில் கலாலா. கலாலாண்டா என்ன? யாருக்கு புள்ள இல்லையோ,
யாருக்கு அத்தா அம்மாலாம் முதல்ல மௌத்தா போயிட்டாங்களோ சொத்துக்கு வாரிசு அவங்க தானே, சொத்துக்கு வாரிசு அவங்க தான், அவங்க இல்லை. அந்த ஆயத்தை பார்க்கணும். யஸ்தஃப்தூனக ஃபில் கலாலா குலில்லாஹி யுஃப்தீக்கும் ஃபில் கலாலா. சூரத்து நிசாவில் இருக்குது, கடைசியில் இருக்கும், பார்த்துட்டு வாங்க. அத்தா அம்மா இல்லாத, மகன் மகள் இல்லாத ஒருத்தர் மூத்தா போயிட்டாருன்னா அவர் சொத்து யாருக்கு போவோம்? அவர் சொத்து பாபுல் குஸ்லி வல் உதூஇ ஃபில் மிஹ்தபி வல் கதஹி வல் ஹஷபி வல் ஹிஜாரா. குளிக்கிறது, ஒது செய்கிறது. மிஹ்லபுல துணி அலசும் அகலமான தொட்டி மிஹ்லபு. கதஹ் கோப்பையில், பெரிய கோப்பையில். வல் ஹஷப் மரப்பாத்திரத்திலே. வல் ஹிஜாரா கற்களினாலான பாத்திரங்களிலே. மரத்தினாலான பாத்திரம் ஹஷபு, கற்களினாலான பாத்திரம் ஹிஜாரா. வல் கதஹ் கோப்பை, கிளாஸு பெரிய அமைப்பில் உள்ளது. மிஹ்லப் துணி அலசும் தொட்டி. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான பாத்திரங்கள் இருக்கும், பண்டங்கள் இருக்கும். அங்கே அப்படி அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க வச்சுக்கோங்க. நம்ம பகுதியிலையும் அதற்குன்னு சில பண்டங்கள் இருக்கும், பாத்திரங்கள் இருக்கும். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு விதமாக இருக்கும். சாப்பாடு தட்டை இருக்குது, அது கூட விதவிதமாக இருக்குது. வெறும் பொட்டையாக இருக்குது, பள்ளங்கிழமெலாம் இல்லாமல். லால்பேட்டை தட்டையெல்லாம் பள்ளம் உள்ள தட்டை, புரியுதா? கொஞ்சம் பள்ளமாக இருக்கும், அப்புறம் மேலே இருக்கும், அப்படி இருக்கும். பெரும்பாலான தட்டை வெறும் இது கொஞ்சம் முன்னால் மட்டும் வளைஞ்சிருக்கும். இதில் சாப்பிட்டவங்களுக்கு அதில் சாப்பிட்ற கஷ்டம். எடுத்துகிட்டு இருக்கும்போது சோறு தரையில் வந்துடும். அந்த பள்ள தட்டையில் இருந்தால் தரையில் உள்ளதுக்கு சான்ஸ் இல்லை. பிஹி கால ஹதஸனா அப்துல்லாஹ் இப்னு முனீர் சமி அப்துல்லாஹ் இப்னு பக்ர் கால ஹதஸனா ஹுமைத் அன் அனஸ் கால ஹலரத்தி ஸலாத்து. தொழுகைக்கு நேரம் வந்துருச்சு. ஃபகாம மன் கான கரீபத்தார் இலா அஹ்லிஹி. யாருடைய வீட்டெலாம் கிட்ட இருந்துச்சோ அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த காலம் மாதிரிலாம் அப்போ ஹவுஸ்லாம் இருக்காது, தண்ணீர் டேப்பெலாம் இருக்காது பள்ளிவாசலில். வீட்டில் ஒழு செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு வரணும். எனவே தொழுகைக்கு நேரம் வந்துருச்சு. பள்ளிவாசலில் இருந்தவங்க இப்போ ஒழு செய்யணுமேங்கிறதுக்காக வேண்டி கரீபத்தார் பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எதுக்கு? ஒழு செய்ய. இப்போ பக்கிய கவுமுன் கொஞ்சம் பேர் பாக்கியாக இருந்தாங்க. யார் வீட்டில் யாருடைய வீடு தூரமாக இருந்துச்சோ வீட்டுக்கு போயிட்டு வர்றதா இருந்தால் ரொம்ப நேரமாகிடுமேன்னு சொல்லி அவங்களுக்கும் உதவும் இல்லை. இப்போ உத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி மிஹ்லபின் மின் ஹிஜாரா. கற்களினாலான ஒரு பெரிய தொட்டியை, அகலமான தொட்டியை கொண்டு வரப்பட்டது. ஃபீஹி மாவுன், அந்த மிஹ்லபில் தண்ணீர் இருந்தது. ஃபஸகுரல் மிஹ்லபு அன் யபுசுத ஃபீஹி கஃபஹு. அந்த தொட்டி ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. நபி அவர்கள் தங்களுடைய கையை அதில் விரித்து போட முடியாது. ஃபஸகுரல் மிஹ்லபு அன் யபுசுத ஃபீஹி கஃபஹு.
கஃப்பை விரிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. தவல்லா அல் கௌமு குல்லுஹும், எல்லாமே ஒழு செஞ்சிட்டாங்க. சின்ன தொட்டிங்கிறாங்க, சின்ன கையை உள்ளால விட்டு கையை விரிக்கலாம் முடியாது. குல்னா கம் குன்தும், நீங்கள் எத்தனை பேர் இருந்திருப்பீங்கன்னு கேட்டோம் நாங்கள். பக்கத்து வீட்டுக்கு போய் பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் ஒழு செஞ்சது போக பள்ளிவாசலில் இருந்தவங்க எத்தனை பேர் ஒழு செய்வதற்காக? சமானீன வசியாதா, 80-80க்கு மேலே இருக்கும். 80-80க்கு மேலே இருக்கும். பிஹி கால ஹதஸனா முஹம்மது இப்னுல் அலா கால ஹதஸனா அபு உஸாமா அன் புரைத் அன் அபி புருதா அன் அபி மூசா அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆ பிகதஹின் ஃபீஹி மாவுன், ஒரு கோலையை, ஒரு கிளாஸை, எல்லாத்தையும் சொல்லலாம், செம்பை கொண்டு வர சொன்னாங்க. ஃபஸல யதைஹி வ வஜ்ஹஹு ஃபீஹி, மஜ்ஜ ஃபீஹி, துப்புனாங்க, அதில் வாயை கொப்பளிச்சான். பிஹி கால ஹதஸனா அஹ்மது இப்னு யூனுஸ் கால ஹதஸனா அப்துல் அஸீஸ் இப்னு அபி சலமா கால ஹதஸனா அம்ரு இப்னு யஹ்யா அன் நபி அப்துல்லாஹ் இப்னு ஸைத் கால அத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ரஜ்னா லஹு மாஅன் ஃபீ தௌரின், எங்களிடத்தில் நபி வந்தாங்க, நாங்கள் அவங்களுக்காக வேண்டி செம்பினால் ஆன ஒரு பாத்திரத்தில், மின் சுஃப்ரின், செம்பு, பித்தளை, செம்பு, வெள்ளிலாம் இருக்கா இல்லையா, செம்பினால் ஆன ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தோம். தவல்லா வகசல வஜ்ஹஹு ஸலாஸன் வயதைஹி மர்ரத்தைன் மஸஹ பிராஸிஹி ஃபஅக்பல பிஹி வஅதுபர வகசல ரிஜ்லை. ஆகவே செம்பு பாத்திரத்தையும் ஒழு செய்வதற்கு பயன்படுத்தலாம் என்று இந்த ஹதீஸிலிருந்து தெரிகிறது. பிஹி கால ஹதஸனா அபுல் யமான் கால அக்பர்னா ஷுஐப் அனி ஸுஹ்ரி கால அக்பர்னி உபைதுல்லாஹ் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உத்பா அன்ன ஆயிஷா காலத் லம்மா ஸகுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்தத்த பிஹி வஜூஹு இஸ்தஅதன அஸ்வாஜஹு ஃபீ அன் யுமர்ரத ஃபீ பைத்தி. நபி அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது, உடம்பெல்லாம் ரொம்ப கனத்து போயிடுச்சு. அப்போது தங்களுடைய எல்லா மனைவிகள்கிட்டையும் நபி கேட்டாங்களாம். ஆயிஷா சொல்கிறாங்க, என் வீட்டில் இருந்து நான் மருத்துவம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னாங்க. ஷிஃப்ட் முறையில் போவாங்க நபி தானாகவே, வாஜிபுலாம் இல்லை. இப்போ கேட்டாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லா மனைவி வீடுகள்லையும் வர முடியாது, ஆயிஷா வீட்டிலையே நான் இருந்து அங்கே மர்றல சிகிச்சை செய்து கொள்கிறேன்னு சொன்னாங்க. அங்கே மர்றல ஃபீ பைத்தி, அது என்ன, எல்லா மனைவிகளும் உத்தரவு கொடுத்தாங்க. அதினு அதின்ன, எல்லா மனைவியும் நல்லதுங்க. ஃபஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன ரஜுலைனி தஹுத்து ரிஜ்லாஹு ஃபில் அருளி பைன அப்பாஸின் வ ரஜுலின் ஆஹர். இப்போ நபி அவர்கள் 2 பேருக்கு மத்தியில் 2 பேருடைய தோளில் கையை போட்டுக்கிட்டு போகிறாங்க. பூமியில் அவங்க 2 காலம் கோடு கிழிச்சிக்கிட்டு வருது, காலை பதிஞ்சு நடக்க முடியல, காலை சீச்சிக்கிட்டு போகிறாங்க. தஹுத்து ரிஜிலாஹு ஃபில் அருளி, ஒரு பக்கத்தில் அப்பாஸ் இருக்கிறாங்க, ஒரு பக்கத்தில் இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க.
உபைதுல்லா அக்பர்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். இந்த ராவியில் உபைதுல்லா சொல்கிறாங்க, நான் அக்பர்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இடத்துல செய்தி சொன்னேன். அததரி மணி ரஜுலுல் ஆஹர். ஆயிஷா அம்மா சொல்கிறாங்களே, இன்னொரு மனிதர்னு சொல்லி யாருன்னு தெரியுமா? லா காலஹு அலி இப்னு அபி தாலிப். இன்னொரு பக்கத்தில் இருந்தது யாரு? அலி இப்னு அபி தாலிப். ஃபகானத் ஆயிஷா துஹத்தீசு அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா அவர்கள் செய்தியை சொல்கிறார்கள். ஆயிஷாவுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. யார் வீட்டில் இருந்தாங்கன்னா மைமூனா வீட்டில் இருந்தாங்க. மைமூனா வீட்டில் இருக்கும்போது தான் உத்தரவு கேட்டாங்க எல்லா மனைவிகளிடத்துலையும், நான் அடுத்து ஆயிஷா வீட்டிலையே போய் தங்கிக்கிறேன், அங்கே இருந்தே நான் சிகிச்சை செஞ்சுக்கிறேன்ட்டு. எல்லாரும் சந்தோஷமாக நல்லதுங்க நபின்ட்டாங்க. இப்போ ஆயிஷா சொல்கிறாங்க, கானத்து ஆயிஷா துஹத்தீசு அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால பாதமா தஹல பைத்தஹு. வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னால் வஸ்தத்த வஜூஹு, வேதனை அதிகமாக இட்ட போது, கூடுதலாக ஆயிடுச்சு. ஹரீகு அலைய மின் சபீ கிராபின் லம் துஹ்லல் அவுக்கியத்துஹுன்ன. ஹரீகு அலைய, என் மீது ஊற்றுங்கள், மின் சபீ கிரபின், 7 தோல் பைகளிலிருந்து, லம் துஹ்லல் அவுக்கியத்துஹுன்ன, வாய் திறக்கப்படாத, முடிச்சுகள் போடப்பட்டிருக்கின்ற ஃப்ரெஷ்ஷான 7 துருத்திகளிலிருந்து என் மீது ஊற்றுங்கள், தண்ணியை ஊற்றுங்கன்ட்டாங்க. லஅல்லி ஆஹது இலன் நாஸ், நான் மக்களிடத்திலே ஒப்பந்தம் செய்யலாம், உறுதிமொழி வாங்கலான்னு விரும்புகிறேன். நான் இப்போது தண்ணியை ஊற்றுங்க மேலே அதில் ஒரு ஷிஃபா கிடைக்கும், ஒரு ஃப்ரெஷ் கிடைக்கும். அதுக்கு பின்னால் ஜனங்கள்லாம் சந்திச்சுட்டு லஅல்லி ஆஹது இலன் நாஸ், ஜனங்களிடத்திலே நான் வசியத்து செய்ய விரும்புகிறேன். وأجلس في مخلب لحفصة زوج النبي. நபியுடைய மனைவி ஹப்ஸா, உமருடைய மகள், அவங்களுக்கு சொந்தமான ஒரு மிஹ்லபிலே நபியை உட்கார வைக்கப்பட்டது. அந்த பாத்திரத்துக்குள்ளால மிஹ்லபு பல சைஸில் இருக்குது. பெரிய மிஹ்லபு, சின்ன மிஹ்லபு. இப்போது மிஹ்லபை எடுத்து துணி துவைக்கிற மாதிரி உண்டான அந்த பெரிய வாளியை எடுத்து, சும்ம தஃபிக்னா நசுப்பு அலைஹி தில்க, நபியின் மீது அதை நாங்கள் ஊற்ற ஆரம்பித்தோம். 7 தோல் பையில் கொண்டு வந்த அந்த தண்ணீரை ஊற்ற ஆரம்பித்தோம். தஃபிக்னா நசுப்பு அலைஹி தில்க ஹத்தா தஃபிக யுஷீரு இலைனா, எங்களின் பக்கம் நபி அவர்கள் ஜாடை காட்டினார்கள், இஷாரா செய்தார்கள். அன் கது ஃபஅல்துன்ன, நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதை செய்து விட்டீர்கள் கரெக்டா. அன் கது ஃபஅல்துன்ன. இப்போ நபி அவர்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க, மயக்கம் போயிடுச்சு. சும்மா ஹரக இலன் நாஸ், மக்களை நோக்கி வராங்க. இந்த ஒரு தலைப்புக்கு ஃபில் மிஹ்லப் வல் கதஹ் வல் ஹஷப் வல் ஹிஜாரா, 1 ஹதீஸு, 2 ஹதீஸு, 3 ஹதீஸு, 4 ஹதீஸு ஆதாரமாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பயன்படுத்திய வார்த்தைகளெல்லாம் இந்த ஹதீஸுகளில் இருக்கிறது. ஆகவே இந்த பாத்திரங்களை பயன்படுத்தலாம். ஷர்த்து என்ன? அந்த பாத்திரங்கள் சுத்தமாக இருக்கணும்.
மண் பாத்திரமாக இருந்தால் என்ன, கல் பாத்திரமாக இருந்தால் என்ன, மர பாத்திரமாக இருந்தால் என்ன, பீங்கான் பாத்திரமாக இருந்தால் என்ன, செல்வ பாத்திரமாக என்ன, எல்லாம் பிரச்சனை இல்லை, அது சுத்தமாக இருக்கணும். நாலு ஹதீஸ் வந்திருக்கிறது. 4 ஹதீஸ்லையும் பல விதமான பாத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் அனுமதி கேட்டாங்கன்னு இருக்கு. ஏன் அனுமதி கேட்டாங்க? பல மனைவிகள் இருக்கும்போது ஒவ்வொரு மனைவிகளிடத்துலையும் ஒரு நாள் தங்குவாங்க. ஆனால் நபியை பொறுத்த வரைக்கும் அது வாஜிப் இல்லை. வாஜிப் இல்லைங்கும் போது அனுமதி கேட்காமலேயே போயிடலாம். ஆனால் இந்த ஹதீஸை பார்க்கும்போது வாஜிபாக இருந்திருக்குமோ என்பதன் மீது அறிவிக்கிறது. சில பேர் சொல்கிறாங்க, நபி தனக்குத்தானே வாஜிபாக்கி கொண்டாங்க. வாஜிப் இல்லை, தனக்குத்தானே வாஜிபாக்கி கொண்டாங்க. சில விஷயங்கள் இருக்கும், நமக்கு நாமே சில நியத்துகளை கொண்டு கட்டாயமாக ஆக்கிக்கொள்வோம். கட்டாயமாக ஆக்கி கொண்டு அது கட்டாயமாக ஆயிடும். ஆனால் ராஜிஹான சொல்லி என்ன, அந்த தக்சீம் நபியின் மீது வாஜிப் இல்லை. விரும்புகிற இடத்துக்கு போகலாம். இன்றைக்கி ஒரு மனைவியினுடைய ஷிஃப்ட்டுன்னு சொன்னால் அந்த மனைவி விட்டுட்டு வேறு இதுக்கு போகலாம். துருஜி மந்தஷா மின் ஒன்ன தூவி இலைக்க மந்தஷா, ரொம்ப சலுகை கொடுத்துட்டான் அல்லா தாலா. சில நேரங்களில் வாஜிபு இல்லைன்னு சொன்னாலும், கடமை இல்லைன்னு சொன்னாலும், பேணுதலுக்காக வேண்டி முஸ்தஹபுகளை எல்லாம் பேணி நடக்கிறது இருக்கிறதே, அது உயர்ந்த தன்மை. இங்கே பைன் அப்பாஸின் ஒரு ரஜுலின் ஆகர்ன்னு இருக்கிறது. ஏன் சொல்லலை? ஹதரத் அலியுடைய பேரை இன்னொருத்தவர் தான் விளக்கம் கொடுக்கிறார், அவங்க பேரை சொல்லலை. மனித இயல்பின் பிரகாரம் ஆயிஷாவுக்கும் அலிவுக்கும் மத்தியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டதுனால பேரை சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆயிஷாவின் மீது இட்டு கட்டப்பட்டது. அப்போ பல சஹாபாக்கள்கிட்ட நபி அவர்கள் கேட்டாங்க, எப்படி உங்கள் கருத்து என்ன, அவங்க கருத்து என்னன்னு சொல்லி. நிறைய சஹாபாக்கள் தான் தூய்மையான பெண்ணுங்க அவங்கன்னு சொன்னாங்க. அலி என்ன சொன்னாங்க, ஏன் ரொம்ப கவலைப்படுறீங்க, அவங்க இல்லைன்னா எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டாங்க. அப்படி ஏன் ரொம்ப கவலைப்படுறீங்க, அவங்க இல்லைண்டா. இப்படி சொன்னது அவங்களுக்கு ரொம்ப மனசை குத்திடுச்சு. இதெல்லாம் மனித இயல்பின் பிரகாரம் ஏற்படக்கூடியது தானே. எனவே சொல்லல என்று சில பேருடைய கருத்து. மற்றவங்க சொன்னாங்க, மனித இயல்பில் இப்படிலாம் ஏற்படுது சாதாரணமான சகஜம்தான். ஆனால் ஆயிஷாவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இல்லை. ஒரு தரப்பில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்பாஸ் தான் இருந்தாங்க. ரெண்டாவது தரப்பில் ஆள் மாற்றி மாற்றி வந்தாங்க. ஃபதுல் இப்னு அப்பாஸ் இருந்தாங்க, சில நேரங்களில் அலி வந்தாங்க, சில நேரங்களில் உசாமா வந்தாங்க. இந்த பக்கத்தில் தோல் புஜத்தில் ஃபதுல் இப்னு அப்பாஸ் கொஞ்ச நேரம், அலி ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்ச நேரம், உசாமா கொஞ்ச நேரம், இப்படி மாற்றி மாற்றி வந்ததுனால இன்னொரு மனிதர் என்று சொன்னாங்க. குறிப்பாக ஒரு நபர் இந்த பக்கத்தில் இருந்தாங்க, அந்த பக்கத்தில் யார் யார் சொல்லியிருக்கிறேன், அப்பாஸுடைய மகன் ஃபதுல், அலி ரலியல்லாஹு அன்ஹு, உசாமா, இவங்கெல்லாம் இருந்ததன் காரணமாக என்ன செய்யலை, சொல்லலைன்னு சொன்னாங்க. இந்த ஜவாப் முந்தியதை விட ரொம்ப அழகான ஜவாப் இது. நம்மளை மாதிரி கணக்கு போட்டு ஆயிஷாவை சொல்கிறதை விட இந்த 3 பேர் இருந்ததுனால 3 பேருடைய பேரை சொல்கிறதுக்கு சரியாக வராதுங்கிறதுக்காக வேண்டி இன்னொரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.